பிரைஸ் அலாட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம், நெருக்கத்துல நம்ம யார நோக்கி பார்க்கணும்? எல்லாரும் நம்ம யார நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கஷ்டம் வரும்போது, தேவை வரும்போது, நம்ம யார நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆனா இங்க வேதத்துல ஒரு சில மனிதர்கள குறிச்சு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம தாவீத குறிச்சு பார்க்கலாங்க. 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, "நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில வைத்தார்." எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? அவருக்கு நெருக்கப்பட்ட நேரத்தில நம்ம கூட நெறைய கஷ்டப்படும்போது, யார்கிட்டயாவது போய் அத சொல்ற வரைக்கும் நம்மளால இருக்க முடியாது. ஆனா, நம்ம மனுஷங்கிட்ட போய் சொல்லாம, கர்த்தரிடத்துல சொல்லும்போது, நம்ம நெருக்கத்த அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும்போது, நிச்சயமா நம்மள விசாலத்துல வைப்பார். நம்ம கூட நெனச்சு பார்ப்போம்ல, கடந்த காலத்தலாம் நம்ம நெனச்சு பார்த்தோம்னா, இப்பலாம் கர்த்தர் நம்மள எவ்வளோ மேன்மையா வச்சிருக்காரு இல்லங்க. நம்மளோட பிள்ளைக கிட்டலாம் சொல்லுவோம். நாங்கலாம் வாழ்ந்த வாழ்க்கை போலலாம் நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னா, எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ! ஆனா, அப்படிலாம் இருந்த நம்மள கர்த்தர் இப்போ எவ்வளோ அழகா விசாலத்துல வச்சிருக்காரு இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணுங்க. தாவீது ராஜா சொல்றாரு, "கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்த செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் நாமத்த தொழுது கொள்வேன்." நாமளும் தொழுது கொள்ளுகிற மனுஷனா இருக்கும்போது, அவர் துதிக்கும்போது, நெருக்கத்துல நம்ம அவர நோக்கி பார்க்கும்போது, அவர் கேட்டருளி நம்மள விசாலத்துல வைப்பாராங்க. அது மட்டும் இல்லங்க. 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, "என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார்." எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? பாருங்க, தாவீது ராஜாக்குள்ள இருந்த விசுவாசத்த போலலாம் யாராலயும் முடியாதுங்க. ஏன்னா, 7 வேள தேவன துதிக்கிற மனுஷனா இருந்தாரு. நம்மலாம் துதிப்போம். கர்த்தரோட எப்பவுமே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா, ஒரு ராஜாவால 7 வேள துதிக்க முடியுமாங்க? முடியவே முடியாதுங்க. ஆனா, கர்த்தரை எப்பவுமே நோக்கி பார்க்குற ஒரு மனுஷனா இந்த தாவீது ராஜா இருந்தாருங்க. அதனால தான் தாவீது ராஜாவோட வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியுமே கிடையாதுங்க. எல்லாமே வெற்றி தான். அவருக்கு விரோதமான வந்த மனிதர்கள கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட போய் பேசும்படியா, அவங்க முன்னாடி தாவீது ராஜாவ கர்த்தர் பாருங்க, அவன் தலைய உயர்த்தி வைத்தார். அதேபோல தாங்க நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்துல நம்ம வாழ்க்கை வேணா இப்ப இப்படியே இருக்கலாம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாதது போல இருக்கலாம். ஒருவேளை நெறைய மனிதர்களால நம்ம புறக்கணிக்கப்படலாம். நெறைய பேர் நம்மள நிந்திக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மள இப்படியே வச்சுக்க மாட்டாருங்க. நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்பார். நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மள ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கையில வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்வாருங்க. ஆமாங்க. இந்த தாவீது ராஜாவ போல நம்மளும் அதிகமா துதிக்கிறவர்களா பாருங்க. அ 43ஆம் சங்கீதத்தில கூட, "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் ரட்சிப்புமானவர நான் இன்னும் துதிப்பேன்னு" சொல்லி தான் ஆத்துமா கிட்ட பேசுறாருங்க தாவீது ராஜா. அதுபோல நம்மளும் நம்ம ஆத்துமா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். என் ரட்சிப்புமானவர நான் இன்னும் துதிப்பேன், துதிப்பேன். எனக்காக அவர் யாவையும் செய்வார்ன்னு நம்ம ஆத்துமாவுக்கு நாம தாங்க தைரியத்த குடுக்கணும். அதுபோல தாங்க இந்த தாவீது ராஜா செஞ்சார். அது மட்டும் இல்லங்க. இன்னொரு மனுஷன குறிச்சு நம்ம பார்க்கலாம். யோனா. யோனாவ பத்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? யோனா 2ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு நெருக்கத்திலேருந்து கூப்பிடுறார். நம்ம கூட நெறைய சூழ்நிலைகள் வரும். ஆனா யோனாவ போலலாம் ஒரு சூழ்நிலையில இதுவரைக்கும் எத்தன மனிதர்கள் இருந்திருப்பாங்கன்றது தெரியல. ஆனா வேதத்துல இவர் தான் ரொம்ப ஒரு அ வித்தியாசமான ஒரு ஜெபத்த ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு அவர் ஜெபிக்கிறார். மீன் வயிறு எப்படி இருக்குங்க? ஒரே ஸ்மெல்லும், அது அது அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான இடத்துல நின்னு கர்த்தர நோக்கி பார்க்கிறார். அப்பதான் தன்னுடைய பாவத்த உணர்றார். தன்னுடைய மீறுதல உணர்றார். நம்ம வாழ்க்கையில கூடங்க நம்ம பாவத்த உணர்ந்து, நம்முடைய மீறுதல உணர்ந்து, நம்ம தேவனிடத்துல நம்மள ஒப்புக் கொடுக்கும்போது, நிச்சயமா நம்ம நெருக்கத்துலலாம் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மள வழி நடத்துவாருங்க. அந்த யோனா பாருங்க, அவரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, "நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர்." கேட்டீர்னா என்னங்க? கேட்டுட்டாருன்னு அர்த்தம். அப்ப மீன் வயித்துக்கு ஓப்பன் பண்ணதும் தேவன் தான். அந்த மீன திரும்ப ஓப்பன் பண்ணி அவன வெளியில விட்டதும் தேவன் தான். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில எத செய்ய சித்தமா இருக்காரோ, அத எந்த மனுஷனாலயும் தடுக்க முடியாதுன்றது இந்த யோனாவ கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மள சிட்சிக்கவும் அவரால தான் முடியும். நம்மள நேசிக்கவும் அவரால தான் முடியுங்க. "தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?" அதனால உங்கள சிட்சிக்கிறாரா? உங்க மேல எப்பவுமே ஏதாவது உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சுட்டே இருக்கா? நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கார். அந்த அன்பான தேவனுக்கு நாம என்னங்க செய்யணும்? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர நோக்கி பார்க்கணும். அவர துதிக்கணும். வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம வாழணும்னு தாங்க அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களும் அதே செய்யுங்க. இந்த யோனாவ போல, இந்த தாவீத போல இன்னும் நெருக்கத்துல எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ மனிதர்கள் தேவன தேடுனாங்க. கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அவர்களை குறித்து இன்னும் ஒரு காரியத்துல நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.